ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ தர்பிடோ குடுவைன்னு சொல்லிட்டு வெம்பக்கோட்டையில் கிடச்சிருக்கு இல்லையா, அதில் என்னென்ன நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அகழ்வாராய்ச்சி பற்றி ஏதாவது நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொஸ்டின் டக்குன்னு கேட்டுருவாங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னா, தர்பிடோ அப்படிங்கிற குடுவை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ரோமானியா மற்றும் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து நமக்கு வந்து ஆலிவ் ஆயில் அண்டு ஒயின் இந்த மாதிரி திரவ பொருள்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து இப்போ எங்கே கிடச்சிருக்கு, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வெம்பக்கோட்டைங்கிற பகுதியில், பர்டிகுலராக விஜய கரிசல் குளம் அப்படிங்கிற ஏரியாவில் கிடச்சிருக்கு. சரிங்களா? அங்கே வந்து 3 கட்ட அகலாய்வு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன நிறைய பொருட்கள் கிடச்சிருக்கு. அதில் பானை ஓடுகளோட வடிவம் வந்து இந்த தர்பிடோ குடுவை மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை அகழ்வாராய்ச்சி வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது அந்த ரோமானிய பகுதியிலேருந்து வந்த நமக்கு ஆலிவ் ஆயில் ஒயின் எல்லாம் கொண்டு வந்து திரவ பொருட்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு பாத்திரம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சரி, இதில் வேறு என்ன அப்படின்னா, இது எங்கே இருக்குது அப்படின்னா, வைப்பாறு அப்படிங்கிற ஆற்றங்கரையில் இது இருக்குது. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்குவாங்க. வெம்பக்கோட்டை, விஜய கரிசல் குளம், வைப்பாறு ஆற்றங்கரை, அப்புறம் அந்த ரோமானியா மற்றும் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து திரவ பொருட்கள் கொண்டு வரப்பட்டது. ஸோ நம்ம தமிழரோட கடல் வாணிபத்தை வந்து இது உறுதிப்படுத்துதுங்கிற மாதிரி இதை வந்து இப்போ வந்து நியூஸில் வந்திருக்கு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.